இது கண்டிப்பாக வந்து அரசியல் தான் அது. ஆக்சுவலி இங்கே உள்ள வந்து ஆட்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிறுபான்மையின ஓட்டுக்காக வந்து ஃபிஷ் பண்ணுறதுக்காக பண்ணுறதே தவிர, இது வந்து நம்முடைய இந்துக்களோட உரிமை தான். அதை கண்டிப்பாக பண்ணிதான் ஆகணும். நம்ம யாரோட இடத்துலையுமே பண்ண கிடையாது. நம்ம பரம்பரையாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் பண்ணுறோம். நம்ம முப்பாட்டன் முருகன் அவருக்கு பண்ணுறது நம்ம இதுதான். அது 6 படியில் ஒரு வீடு தான். நம்ம வேற ஒரு இடத்துல போய் கோயிலை வைக்கல. நம்ம கோயில் இருக்கிற இடத்துல தான் வைக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம மீட்கிறதுக்கு எல்லாருமே வந்து உறுதுணையாக நிற்கணும். ஸோ இதே என்னுடைய கருத்து. இது அரசியல் எடுத்துகிட்டு போகாமல் இந்துக்களோட மனசை புண்படுத்தக்கூடாது. இங்கே என்ன நோக்கம்னா, இந்துக்களை புண்படுத்தினா மற்றவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க, ஓட்டு கிடைக்கும் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. மக்களுக்குள்ள ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அரசியல்வாதிகள் தான் இது பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து நிற்கணும், ஒன்றா நிற்கணும். எல்லாருடைய உரிமையும் நம்ம பாதுகாக்கணும். நாட் ஓன்லி ஹிந்து, எல்லா மதத்தையும் நம்ம வந்து இது பண்ணணும். அவங்க தர்கா எடுக்க சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து அதுக்கு உண்டான இதை கொடுக்கணும் நம்ம கண்டிப்பாக. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே வந்து இங்கே லோக்கலில் உள்ள அரசியல்வாதி பண்ணுறது, ஆளுங்கட்சி நடத்துறது, அவங்களோட கூட்டணி இருக்கிறவங்க. அவங்க வந்து ஜாதியை தூண்டி வருது, மதத்தை தூண்டி வருது, தேவையில்லாத வேலை பார்க்குறது. அதேமாதிரி நம்முடைய இந்துக்களுக்கு உண்டான பண்டிகைகளுக்கு வந்து வாழ்த்து சொல்லுறது கிடையாது. அவங்கள எதாவது பேசுகிறது, கோயிலை பற்றி தப்பாக பேசுகிறது, எல்லாமே பண்ணுறது இங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து பொதுவாக தான் பார்க்குறாங்க. இந்துக்கள் இல்லாமல் எப்படி? இந்துக்கள்னு நம்ம வந்து எங்கேயுமே இந்துக்கள்னு தனியாக இந்த இந்துக்கள் நாடுன்னு யாரும் சொல்ல கிடையாது. ஆனால் இந்துக்கள் தான் இங்கே பரம்பரை இருக்காங்க. நம்மளும் அதுக்காக தனி உரிமையெல்லாம் கேட்கல. அவங்களுக்கு உண்டானதை வந்து அவங்க பண்ண சொல்கிறாங்க. அவங்கள புண்படுத்தாமல் இருந்தாலே போதும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அமித்ஷா, அவங்க பிஜேபி, அவங்க ஆர்எஸ்எஸ், அதனால் இந்துக்கள் அப்படிலாம் கிடையாது. அவங்களும் அதோட பேக்ரவுண்டில் இருக்காங்க, பண்ணுறாங்க. அவ்வளோ அவங்களும் ஒரு இந்துக்கள் தான். அதனால் என்ன இருக்குது? அதே முழுக்க இவங்க என்னன்னா, அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அல்லாத ஓட்டுகளை வாங்குறதுக்காக இதை வந்து ஒரு இது பண்ணுறாங்க. இது மோடி வந்து இது பண்ணுறாங்க, பிஜேபி பண்ணுறாங்க, அதனால் எங்களுக்கு பண்ணுங்கன்றதுக்காக உண்டான திருச்சி விடுறதான் இதை தவிர மற்றபடி இதில் வந்து இது கிடையாது. ஜட்ஜுன்றது வந்து நீதிபதின்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இது. யாருக்கும் வந்து அவங்க ஒரு கட்டுப்படாத ஒரு அமைப்பு. அவங்க கையில் தான் நீதியை கொடுத்துருக்காங்க. அவங்க நிலைநாட்டு தான் வச்சுருக்காங்க. அப்போ அவங்களே போய் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணால் எப்படி இருக்குது? இதே இவங்க ஒரு எம்பியை யாரோ இது பண்ணி விடுதலை பண்ணால் அதை வந்து ஏற்றுக்குருவாங்களா? அதை மட்டும் ஓகே நீதி அரசர் கொடுத்துட்டார், நல்லா தீர்ப்பு கொடுத்துட்டேன்னாங்க. இந்த மாதிரி பண்ணாமல் ஏன் பண்ணுறாங்க? இது முழுக்க அரசியல் தான் பண்ணுறாங்களே தவிர, இந்துக்களுக்கு ஆதரவு வந்து அது பிஜேபிக்கு ஆதரவும் நினைக்கிறாங்க. அது தப்பு. மக்களுக்கு உண்டான ஒரு இது கொடுக்குறாங்க. அதை மதிக்கணும் நம்ம.